வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. ஆளுநர் தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு அனுமதி தரவில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கில் பல கட்ட விசாரணைகள்லாம் நடந்தது. ஏன் ஆளுநரும் முதலமைச்சரும் அமர்ந்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. அந்த வாய்ப்பு இன்று கைகூடியது. ஆளுநரும் முதலமைச்சரும் அமர்ந்து பேசிவிட்டார்கள். மசோதாக்களுக்கு ஒப்புதல் கிடைக்குமா? இருவரும் பரஸ்பரம் பல விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறார்கள். மூத்த அமைச்சர்களோடு முதலமைச்சர் சென்றார், பேசினார். அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன்னு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. மாநில நலனுக்காக அடிக்கடி இது போன்ற சந்திப்புகள் நிகழணும் அப்படின்னு ஆளுநர் மாளிகை அந்த விளக்கத்தில் வலியுறுத்துகிறது. தமிழக முதலமைச்சர் தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய விளக்கத்தில் இந்த மசோதாக்கள் உங்களுக்கே அதிகாரம் இருக்கிறது, உங்கள் அதிகாரத்தை மீறி நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கீங்க, அதை திரும்ப பெற்று நீங்கள் ஒப்புதல் கொடுக்கணும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதில் ஒப்புதல் தேவை. 15 மாதங்களுக்கு மேலாக ஒரு அமைச்சர் மேலேயும் முன்னாள் அமைச்சர் மேலேயும் 7 மாதங்களுக்கு மேலே ஒருத்தர் மேலேயும் இன்னும் நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கு, நீங்கள் ஒப்புதல் தராததால் என்று குறிப்பிடப்படுகிறது. அதே போல் டிஎன்பிஎஸ்சிக்கு உறுப்பினர்கள் 4 பேர் தான் இருக்காங்க, அவர்களை நியமிப்பதற்கான ஒப்புதலையும் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அமைச்சர்கள் சொல்கிறாங்க, சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறை கைதிகள்லாம் அந்த நன்னாட்கள் விடுதலை செய்யப்படுவாங்க, அந்த சூழலை பயன்படுத்தி அவர்களை விடுதலை பண்ணுவதற்கெல்லாம் வலியுறுத்தணும் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்கிறாங்க. இதற்கிடையில் முதலமைச்சர் தரப்பிலிருந்து வந்த அறிக்கையில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய கருத்துக்களை மனதில் வைத்து நீங்கள் விரைந்து ஒப்புதல் கொடுக்க அப்படின்னு கேட்கிறார்கள். ஆளுநரும் முதலமைச்சரும் சந்தித்து கொண்டார்கள். இனி பிரச்சனைகள் தீருமா? மசோதாக்களுக்கு ஒப்புதல் கிடைக்குமா? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர் திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி நிகழ்ச்சிக்கு அவர்களை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதர், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்கள்ட்ட முதல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. உச்சநீதிமன்றம் நமக்கு முன்பாக கேரளா வழக்கை கையாண்டது, பஞ்சாப் வழக்கில் கையாண்டது. பஞ்சாப்லாம் ஆளுநரை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பி ஆளுநருக்கு இந்த அதிகாரம் கிடையாதுன்ட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினாங்க, உட்காந்து பேசுங்கன்னு. உட்காந்து பேசியாச்சு. இன்னும் நிலைமை அப்படி தான் இருக்க போதா? எப்போது ஆளுநர் ஒப்புதல் தருவார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான போர் இந்த புயல் மழை வருவதற்கு முன்னே ரொம்ப உச்சத்தில் இருந்தது, நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் தமிழகத்தினுடைய நலன் கருதி கவர்னரை போய் சந்தித்ததே நல்ல விஷயந்தான். நாங்கள் அது வரவேற்கிறோம். காரணம் என்னென்னா, இது கவர்னர் ஒரு மாநிலத்தினுடைய கான்ஸ்டியூஷனல் ஹெட். அவர் தான் இந்த மாநிலத்தினுடைய அதிகார சட்டப்படி அவர் தான் முதன்மையானவர். அப்படி இருக்கும்போது கவர்னர் ஏற்கனவே இவங்க முதலமைச்சர் பல தவறான தகவல்களை, குறிப்பாக தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முதலமைச்சருடைய சகாக்களும் வச்சது தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, தரம் தாழ்ந்த விமர்சனம் நடந்துதா இல்லையான்றது நான் உங்களுக்கு கேட்கிறேன். பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு அப்படியே ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு கூட கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்சநீதிமன்றம் அறிவுறுத்துதல், முதலமைச்சருடைய அறிக்கையில் என்ன சொல்றாரு, உத்தரவு ஒன்றும் இல்லை, ஒரு அறிவுறுத்தலின்படி நாங்கள் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் வேணும் அரசாங்கத்துக்கு கூடன்னு சொல்றதுனால கவர்னரும் சந்திச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியே அந்த கவர்னர் சந்திக்கிறதுக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. கவர்னரை தான் போய் முதலமைச்சர் பார்த்திருக்காரு, முதலமைச்சரும் அவருடைய அமைச்சர் குழுவும். இதுல கவனிக்க வேண்டியது, ஆரம்பத்துல இருந்து கவர்னர் ஒரு சில விஷயத்துல தெளிவான முடிவு எடுக்கிறார். இன்னைக்கு அதான் சொல்லியிருக்காரு, அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு கவர்னருக்குன்னு இருக்கிற சிறப்பு அதிகாரம் இருக்கு. ஒரு சில அதிகாரம் அவர் நீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுற முடியாது. கவர்னர் எந்த மசோதா இருந்தாலும் அந்த மசோதாவுடைய அதனுடைய உண்மைத்தன்மை, அது எதற்காக அந்த மசோதா அனுப்பப்பட்டிருக்குது எல்லாத்தையும் அவர் ஆராய்ச்சி தான் பார்க்கணும். இல்லைன்னா அவர் கவர்னருக்கு நீங்க அனுப்ப வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்னருக்கு அந்த உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறதுனால தான் கவர்னருக்கு அனுப்புறோம். அனுப்பிச்சாங்க, அவர் அந்த உரிமையோடு அவருக்கு இருக்க அதிகாரத்தோடு திருப்பி அனுப்பினார். திருப்பி அவர்கிட்ட வந்துச்சு, சம்பந்தமே இல்லாம குடியரசுத் தலைவர் அனுப்பிட்டாரு. அதுதான் விஷயம். இவங்க என்ன கிளாரிட்டி கேட்கிறாரோ, இவர் என்ன சந்தேகம் கேட்கிறாரோ, என்ன வினாக்களுக்கு அவர் பதில் அளிக்கணும்னு நினைக்கிறாரோ, அது இவங்க கொடுக்காம திரும்பவும் எங்களுக்கு இருக்கிற விசேஷம், நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அதனால எங்களுக்கு இருக்கிற விசேஷ உரிமையில நாங்க மறுபடியும் அதை அனுப்பினா அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும்ன்ற நிலைப்பா வரும்போது கவர்னர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறார். ஏன்னா இந்த மசோதாக்கள் எல்லாம், குறிப்பாக இதுல 9 மசோதா ஒரே மசோதா தான், பேரு தான் தனித்தனியா இருக்கு. ஒவ்வொரு பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்துக்கு முதலமைச்சராக முதலமைச்சரே வரணும். ஏன்னா
94ல் இதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு முடிவு எடுத்தப்ப அதை வந்து விமர்சனம் பண்ணது மட்டுமில்ல, கருணாநிதி அவர்களும் அன்பழகன் அவர்களும் அது என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு யூனிவர்சிட்டியினுடைய தன்னாட்சி யூனிவர்சிட்டி, ஒரு பல்கலைக்கழகத்தில் அரசியல் புகுந்துடுச்சுன்னா அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தரம் கெட்டு போகும், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தன்னாட்சி அதிகாரம் கெட்டு போகும், துணைவேந்தர்கள் எல்லாம் முதலமைச்சர் நியமிக்க ஆரம்பிச்சா அந்த தரம் சுத்தமா பாழடைஞ்சு போயிடும். ஏன்னா அது முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அதே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார். அதே தான் இன்னைக்கு இவர் சொல்ல படிக்க வேண்டியிருக்கும். ஒரே முதலமைச்சராக இருக்கு இன்னைக்கு இருக்கிற முதல்வர். என்ன இதுல என்ன ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்குதுன்னு சொன்னா, ஏற்கனவே உயர்கல்வியில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் பிரகாரம் அது யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கு. அது வந்து கன்கரன்ஸ்ல கூட இல்லை, எஜுகேஷன் கன்கரன்ஸ்ல இருக்கு. ஆனால் +2 அதாவது டிகிரிக்கு மேலே இருக்கிற உயர்கல்வி எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய லிஸ்ட்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அதுல இவங்களால நியமனம் பண்ணதுக்கான வாய்ப்பே இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது. இதுல மக்கள் கிட்ட எங்கெல்லாம் தோல்வி அடைகிறாங்களோ அப்ப அதை மடைமாற்றம் பண்ணுவதற்காக இது மாதிரி இது நடக்கவே முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். சட்டத்துக்கு புறம்பானது நீங்க அவங்க காட்டக்கூடிய உதாரணமே குஜராத்ல இருந்து தான். நரேந்திர மோடியே முதலமைச்சரா இருக்கப்ப பண்ணியிருந்தாரு. இல்லங்க, நடக்கல. அது பொய்யான தகவல் சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, வந்து மேற்கு வங்காளத்துல வந்து பிரதமர் மேற்கு வங்காளத்துல அந்த யூனிவர்சிட்டியில 1951ல இருந்து பிரதமர் தான் இருக்காரு. அது எந்த பிரதமரா இருந்தாலும், நேருவா இருந்தாலும் சரி, மன்மோகன் சிங் இருந்தாலும், ராஜீவ் காந்தி இருந்தாலும், இந்திரா காந்தி இருந்தாலும் அவங்க தான் இருக்காங்க. இது எதுவுமே விவரம் தெரியாம அங்க இருக்குது. அங்க பிரதமர் இருப்பார். அது ஏற்கனவே 1951ல இருந்து அந்த யூனிவர்சிட்டியுடைய அதிகாரம், அந்த யூனிவர்சிட்டியில இருக்க சட்டம். இவர் என்ன சொல்றாரு, இது மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வர்றது. ஒரு யூனிவர்சிட்டியுடைய தரம் உயர்த்தணும்னு சொன்னா அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தரமான கல்வி, அவர்களுக்கான சூழ்நிலை, அவர்களுக்கான ஹாஸ்டல் வசதி இதுதான் பண்ணி தரணுமே தவிர இதை வந்து நான் முதலமைச்சராக உடனே நான் வேந்தராக இருந்தவங்க எல்லாம் இதை வந்து வியாபாரமாக்கி, வேந்தர் கூட வந்து ஏற்கனவே எத்தனை கோடிக்கு வியாபாரம் ஆச்சுன்றதை நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான உதாரணம் இருக்கு. 4-5 வேந்தர் கைது பண்ணப்பட்டு அவங்க வீட்டுல எல்லாம் எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் எடுக்கப்பட்டது நமக்கு தெரியும். அதனால எல்லாத்தையும் அரசியலாக்க வேண்டாம் அப்படின்றதான் நாங்க கூட சொல்றோம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆளுநருக்கு ஒப்புதல் தர மாட்டார். ஆளுநர் என்ன சொல்றாரு, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு நடக்கணும்னு சொல்றாரு. அரசியல் அமைப்புல இது வந்து உயர்கல்விக்கு வந்து மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கு. இவரால நினைச்சாலும் பண்ண முடியாது. அதனால தான் அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காரு. கேப்பனா ஆண்டாள் பிரதேஷ்னி அவங்ககிட்ட இந்த சந்திப்பு வந்து ஒரு சம்பிரதாய சந்திப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்வதா, ஆளுநரோட நிலைப்பாட்டில் என்ன மாற்றம் இருக்க போகுது? ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு போயிருச்சு. இன்னும் அவர் கையில் இருப்பது அப்படின்றது ஒரே ஒரு மசோதா தான். அதை தான் வந்து அமைச்சர் சொல்றாங்க. இதுல என்ன பெரிய மாற்றம் வந்துவிடும்? இல்லை, இதுவே ஒரு தோழர் பேசும்போது நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே இருக்காரு. அவங்க அடுக்கடுக்கா உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லும்போது எத்தனையோ தான் நாங்கள் மறுத்து பேசுறதுங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. அதில் மிக முக்கியமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுவேன் அப்படின்னு நான் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு, வாக்குமூலம் கொடுக்குறாருன்னா அப்போ இது நாள் வரைக்கும் நான் அப்படி பண்ணலை, இனிமே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தொனி தான் அதில் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இப்போ தோழர் என்ன சொன்னாரு, முதலமைச்சர் சென்று கவர்னரை ஆளுநரை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு. அப்படி ஆளுநர் அழைப்பு விடுத்து தான் முதலமைச்சர் சென்றாரே தவிர முதலமைச்சரே முன்னின்றுன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏனென்றால் அந்த குட்டு எங்கேருந்து வந்ததுன்னா உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு கொடுத்த குட்டின் காரணமாக ஆளுநர் இப்போது மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார் ஃபார் a change ன்னு வச்சுக்கோங்க. அது அவருடைய உண்மையான குணமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால இருங்கப்பா, அதனால ஆளுநர் ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்து இப்போது முதல்வரை அழைத்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான மென்மையான போக்குன்றது அழைப்பு விடுப்பதற்கு மட்டும்தான். தன்னுடைய அதிகாரம் என்னன்னு அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அதுதான் திரும்ப இருக்க போகுதுன்றதை இப்ப பேசுறவங்க எல்லாம் சொல்றாங்க. இது என்ன மாற்றம் நிகழ்ந்துரும் நினைக்கிறேன். அது நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆளுநர் என்பவர் அவருடைய செயல்பாடுகள் நாய்வால் மாதிரி நிமிர்த்தவே முடியாததாக இருக்குமா? அல்ல, நான் உடனே தவறான இதுன்னு சொல்லாதீங்க. அது வந்து ஒரு சாதாரண உவமை தான் நம்ம சொல்றது. சரி, ஒப்பீடு நீங்க சொல்லுங்களேன். மாற்றவே முடியாததுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீடு நீங்களே சொல்லுங்க. இததான் நம்ம இயல்பா சொல்லுவோம். இயல்பான மொழியை கூட எப்படி நீங்க இப்பெல்லாம் அது அன்பார்லிமெண்ட்ரிங்கிற சொல்ல ஆரம்பிக்கிறீங்க? அப்பன்னு ஆத்தான்னு சொல்ற மாதிரி நம்ம தமிழ் சார்ந்த மொழி அது. அதை எப்படி நீங்க மாத்தி சொல்ல போறீங்க? நாய்வாலை நிமிர்த்த முடியாதுங்கிறது ஒரு கொள்கை தானே, ஒரு கோட்பாடு தானே, ஒரு ஓமை தானே, மண் சார்ந்த கோட்பாடு தானே. நீங்க எல்லாம் அப்படியே வானத்துல இருந்து குதிச்சிட்டீங்களா வேற தேவ மொழி பேசுறதுக்கு? இல்லையே. நாய்வால் நிமிர்த்த முடியுமா முடியாதாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது தவிர தோழர் என்ன திரும்ப சொல்றாரு, அரசியல் நுழையக்கூடாது உயர்கல்வியில அப்படின்னா இப்போ உள்ள கால சூழல்ல மிக அதிகமாக அரசியல் பண்றது யாருன்னா கவர்னர் தான்.
அந்தந்த மாநிலத்தின் முதல்வர்களை விடவும் பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கின்ற ஆளுநர்கள் தான் மிக அதிக அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும். அதனால தோழரோட அக்கறை ரொம்ப புரியுது எங்களுக்கு. மாணவர்களோட நலன் முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு பகவத்கீதா சொல்லி தராங்க, ராமாயணம் சொல்லி தராங்க. இதெல்லாம் தான் உயர்கல்வின்னு சொல்லி தருகின்ற அளவுக்கு யூஜிசி எல்லாத்தையுமே மாத்தி இருக்கிற நிலையில எது ராமன் வந்து மனைவியை தீக்குளிக்க சொன்னா கற்பை சந்தேகப்பட்டுங்கிறது நல்லதா? அது நல்லதா? அது நல்லதா? அதனால நீங்க சும்மா இருங்க, கொஞ்சம் அது மாதிரி தரம் சார்ந்த விமர்சனத்தை முதல்வர் செய்தார் என்று சொல்கிறார். நிச்சயமாக இது நாங்கள் கண்டனத்துக்குரிய ஒரு வார்த்தையாக நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படி தரம் தாழ்ந்த விமர்சனத்தை யார் முன்வைத்தார் ஆரம்பத்திலிருந்து என்றால் நம்முடைய ஆளுநர் தான் முன்வைத்தார் என்பதற்கு நிறைய முறை நாங்கள் கோட் பண்ணலாம். அதனால இவர்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, ஆளுநர் மிகச்சரியாக இருக்கிறார்னு. ஆளுநருக்கான 4 குவாலிஃபிகேஷன் இருப்பா. ஒன்று வந்து அவர் அதனது தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கணும். அவருக்கு தனிப்பட்ட கொள்கை என்று கிடையாது, ஐடியாலஜி என்பது அவருக்கு கிடையாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் தான் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் ரப்பர் ஸ்டாம்ப் சொல்ல வரீங்க. ரப்பர் ஸ்டாம்ப் இல்ல, இருக்கக்கூடிய விஷயத்தை பகுத்தாய்ந்து ஒப்புதல் தரக்கூடியவர். பகுத்தாய்ந்து செய்கின்ற அளவுக்கு அவர் நடுநிலைமையாக இருக்க வேண்டும், அறம் சார்ந்தவராக இருக்க வேண்டும். அது இல்லைங்கிற போது நம்முடைய நடைமுறை தான் மிகச் சரியானதாக இருந்திருக்கிறது. ஆளுநருக்கு குட்டு வச்சதுனால இன்னைக்கு கூப்பிட்டு பேசுறாங்க. ஆளுநருக்கு குட்டு வைக்கல, ஆளுநருக்கு அறிவுரை சொன்னாங்க. என்னன்னா ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் மாநில முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் சொன்னாங்க. ஆளுநர் தான் பெருந்தன்மையாக முதலமைச்சர் கூப்பிட்டிருக்காரு. இதுல விஷயம் கடைசி வாய்ப்புன்னு பார்க்கணும். இல்லன்னா ஆளுநருக்கு இது இல்ல, நீங்க பஞ்சாப் உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குன்னா அவங்க அது எவ்வளவு ஆளுநருக்கு கடைசி வாய்ப்பு. அடுத்து வந்து இன்னொன்னு அடுத்த முறை உச்சநீதிமன்றம் கூடும்போது நான் இப்படி ஒரு டைரக்ஷன் கொடுத்தேனே, நீங்க என்ன பண்ணீங்க அப்படி ஆமா நாங்க கூப்பிட்டோம், முதல்வர் வந்து பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை சொல்றதுக்கு ஆளுநருக்கு நெருக்கடின்னு பாக்குறீங்க. ஆளுநருக்கு தான் நெருக்கடி, ஆளுநருக்கு நெருக்கடி. ஒரு விஷயம் சகோதரி சொன்னாங்க, அந்த வார்த்தை உண்மையிலே தவறான வார்த்தை. அதை வந்து யாருக்கு வேணாலும் அதை பொறுத்திக்கலாம். நீங்க நாய்வால நிமித்தம் சரி, அதுக்கு ஒரு ஓமை சொல்லுங்க. உங்களோட படித்த பண்பான இத சொல்லுங்க. வந்து அப்படிதான் இருக்கும். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்ப வந்து உடனே மடைமாற்றம் பண்றதுக்காக இப்படி செய்வாங்க. அது நாய்வால நிமித்த முடியாது. நான் சொல்றேன் நாகரிகமா நானும் பேசுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்னர் இது விஷயத்துல ரொம்ப சரியாக அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு நடக்கிறாரு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப சைலேந்திர பாபு விஷயத்துக்கு வரேன். நான் சைலேந்திர பாபு விஷயத்துல 61.5 வயது இருக்கிறவரை நீ 62 வயது தான் இருக்க முடியும் அதுக்குன்ற ஒரு டிஎன்பிஎஸ்சி சேர்மனுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கிறவரை நீ எப்படிங்க அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு கேட்கிறாரு. இது ஒரு நியாயமான விஷயமா? இன்னும் ஒரு 3 வருஷம் எலிஜிபிள் இருக்கிற ஆளை போட்டீங்கன்னா அவர் இன்னும் 62 வயது வரைக்கும் இருக்க முடியுமே, இது 6 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துல மாத்திட்டு இருக்க வேலையான்னு கேட்கிறாரு. இன்னொரு சசிகுமார் ஒருத்தர் ஒரு மெம்பருக்கு அனுப்பியிருக்காங்க, அந்த டிஎன்பிஎஸ்சி மெம்பருக்கு. அவர் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து பெண்டிங்ல இருக்கு. இது மாதிரி சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் செய்யறாரே தவிர இவங்களை பொறுத்தவரையிலும் கவர்னர் ஆன்லைன் ரம்மி பத்தி சொன்னாங்க. ஆன்லைன் ரம்மி பத்தி கவர்னர் வந்து ஆகா இது உயிரெல்லாம் பறி போகுதுன்னு சொன்னாங்க. கவர்னர் கொடுத்தாரு. சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, கோர்ட் என்ன சொன்னாங்க, அது வந்து ஆன்லைன் ரம்மி வந்து உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க. அதான் சொல்றோம், கவர்னர் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறார். இது அரசியல் பண்றது முதலமைச்சர் தேவையில்லை. சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறார்னா மீண்டும் ஒரு முறை சட்டமன்றத்தை கூட்டி நிறைவேற்றிய மசோதாக்களை அவர் ஏன் ஒப்புதல் தராம உடனே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாங்க? அதற்கே அரசியல் சாசனத்துல இடம் இல்லைன்னு தானே சொல்றாங்க. 200 படி அப்படி செய்யக்கூடாது. அதைத்தானே இன்றைக்கு முதல்வரும் கேட்டிருக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை நீங்கள் திரும்ப பெற்று ஒப்புதல் கொடுங்கள். அப்ப இன்னொன்னு விஷயம், 65 வயதுன்னா இப்ப இன்னும் 3 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிறாரு. 62க்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குங்கிறாரு. நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு 75 வயதுக்கு அப்புறம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பரிவார் சங்க அதுல 75 வயதான அப்புறம் எல்லாரும் ஓய்வு பெறணும்னு இருக்கு. அப்படித்தான் அவர்கள் 75 வயதான எல்லா தலைவர்களையும் வீட்டுக்கு அனுப்பினாங்க. அப்படின்னா திரும்பவும் 3வது முறையாக நான் தான் வருவேன்னு மார்த்தட்டிட்டு இருக்காருல்ல நம்முடைய ஒன்றிய தலைவர். அப்ப 75 வயசாயிடுச்சுன்னா அவர் திரும்ப வீட்டுக்கு போயிடும். அவருக்கு மட்டும் விதிவிலக்கா? அத்வானிக்கெல்லாம் இல்லையா அந்த மாதிரி? கட்சியினுடைய விதி
பிஜேபியோட சட்டத்தின் விரிவாக்கம். முதலமைச்சர் கொடுத்தா சொன்னாரு, எங்க குடும்பத்துல இருந்து யாரும் வர மாட்டாங்கன்னு. நடந்ததா? முதலமைச்சர் சொன்னாரு, எங்க குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்க. முதலமைச்சர் வலியுறுத்துறார், குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்புனத திரும்ப பெற்று ஒப்புதல் தருகின்றாங்க. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஒன்றை திரும்ப பெற்று ஒப்புதல் தர முடியுமா? அவ்வாறு சட்டம் இருக்கிறதா? சட்டம் அதற்கு வழிவகுக்குமா? கார்கே ஏன்டியா கேக்குறீங்க? எஸ் 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 ப்ரொஃபசர். கொஞ்சம் எதிரொலிக்குது, கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே. இல்ல, இதுல முதல் விஷயம், அரசியல் சாசனப்படிதான் ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிறார் என்று பாஜக நண்பர் சொல்றார். ஆனால் அப்படி உச்ச நீதிமன்றமே கருத்தல. அவருடைய தலைமை நீதிபதி என்ன கருத்து சொன்னார், இவங்க 2 பேரும் சந்திச்சு பேசணும்னு சொன்ன பொழுது ஆளுநர் முதலமைச்சரை அழைத்து பேசணும் என்றே தெளிவா சொல்லி அந்த ஒரு பரிந்துரை செய்யும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, ஏயா நீங்க உங்களுக்கு 3 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று, ஒப்புதல் தரணும், இல்லாட்டி அதை திருப்பி அனுப்பணும், இல்லாட்டி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இப்ப நீங்க 2வது காரியத்தை திருப்பி அனுப்பிட்டீங்க. அவங்க அதை பழையபடி நிறைவேற்றி அனுப்பிட்டாங்க. மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதான்னா நீங்க ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். அது தொடர்ச்சியா வருது, அதே அரசியல் சாசனம். இப்ப போய் 2வது தடவை அனுப்பின பிறகு போய் குடியரசுத் தலைவருக்கு ஏன் அனுப்புனீங்க? அதை முதல்ல செஞ்சிருக்கணும்ல. இது நான் கேட்கலங்க, உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு, தலைமை நீதிபதி பேசியிருக்காரு. இப்பவும் கூட இருக்குது, எல்லா இதுலயும் போய் ஊடகத்துல பாருங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. அவர் என்ன சொல்றாரு, ஐயா கல்விதாயா கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற அந்த ஒத்திசைவு பட்டியல்ல இருக்குது, உயர்கல்வி மட்டும் தனியாங்கிறாரு. ஆனா நான் கேட்கிறேன், எங்கேயாவது அரசியல் சாசனத்துல ஆளுநர் என்பவர், ஆளுநர் என்றாலே ஆட்டோமேட்டிக்கா தான் இயங்கியாக அவரு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லாம் வேந்தராக ஆவார் என்று எங்க இருக்குன்னு கொஞ்சம் காண்பி சொல்லுங்க. அரசியல் சாசனத்துல எங்க இருக்கு? என்னங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க அடிப்படையான கேள்வி, இது ஒன்றிய அரசு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்றால் முதல்ல அங்க அனுப்பியிருக்கணும். அப்ப நீங்க நியாயவான். அரசியல் சாசனப்படி நடந்தவர் நீங்க திருப்பி அனுப்பிட்டீங்க. திருப்பி அனுப்புனது அப்படியே மாறுதல் இல்லாமல் 2வது தடவை இதே சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புது. முதல் முறை அவருக்கு கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டிருக்கலாம்ல. முதல் முறை அவருக்கு சில கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டிருக்கும். அது கிடைச்சது. மாநிலத்துக்கு உட்பட்டதல்ல, இது கன்கரண்ட் இல்ல சென்ட்ரல் சப்ஜெக்ட்னு சொல்லி அவர் மேல அனுப்பியிருக்காரு. கார்கே அவர் யாரையும் பேச விட மாட்டேங்கிறார். அவர் பேச்செல்லாம் பொறுமையா கேட்டோம். பாஜக காரங்களுடைய பண்பு இல்லங்க. 2வது ரவுண்ட்ல பேசிட்டா சந்தேகத்தை, ஒரு ரவுண்டு தானே, ஒரு சுற்று தானே வந்திருக்கேன். இப்படி பதட்டப்படுறாரு. அவர் பேசுறதுக்கு தானே என் கருத்தை சொல்றேன். இல்ல அப்ப நானும் ஒவ்வொன்னா தலையிடுறதா? விளங்குமா? என்ன இப்படி நடத்துக்கிறார்? இல்ல அவங்க திமுக சகோதரி அப்படித்தான் அவர் பேசவில்லை, இப்ப என்னையும் பேச விட மாட்டேங்கிறாரு. அப்படின்னா அவரே பேசட்டும். இல்லங்க, நான் கேட்கிற கேள்வி நான் கேட்கல, உச்ச நீதிமன்றம் கேட்குது. அதுக்கு இவர் ஏதோ வழக்கு சொல்றாரு, அது உச்ச நீதிமன்றத்துல போய் ஆகட்டும். பட் எல்லாருக்கும் சாதாரண பொது அறிவுள்ள எல்லாருக்கும் இது பாயிண்ட் புரியுதா இல்லையா? ஐயா இது ஒன்றிய அரசு தீர்மானிக்கணும், குடியரசுத் தலைவர் தீர்மானிக்கணும்னா முதல்ல அனுப்பியிருக்கணும். அப்ப அது நியாயமான, அது நேர்மை. முதல்ல நீங்க அனுப்பல, நான் அதை ரிட்டர்ன் பண்றேன், நான் அதை ஏற்கலைங்கிற மாதிரி திருப்பி அனுப்புனீங்க. உடனே சட்டமன்றம் உடனே கூட்டப்பட்டு மீண்டும் அது நிறைவேற்றி அனுப்புது. சட்டமன்றம் என்ன தேவையில்லாத வேலையா பார்த்துச்சு? இப்ப போய் பழையபடி அனுப்புனா அது நியாயமா என்று உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஆனாலும் ஒரு ஆளுநர் மீது நாம ஒரு உத்தரவு போட வேணாம் ஆளுநருக்கு என்று ஒரு நல்ல நோக்கத்துல, ஐயா ஆளுநர் அவர்களே நீங்க முதலமைச்சர் கூப்பிட்டு பேசி இதை ஏதேனும் ஒரு முடிவு கொண்டு வர முடியுமான்னு பாருங்க என்ன சொல்லி, அதுவே ஒரு குட்டுத்தான், ஆளுநருக்கான குட்டுத்தான். அவர் அழைத்து முதலமைச்சர் இன்று போய், அதுவும் இங்க வெள்ள நிவாரண வேலை நடந்துட்டு அப்ப போய் கூப்பிட்டாரு பாருங்க. அவர் சொல்லிட்டார் முதலமைச்சர், ஐயா முடிச்சுட்டு வர்றேன். அதே போல போயிருக்காரு, பார்த்திருக்காரு. இப்ப அமைச்சர்களுடைய பேட்டியெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வர்றேன். அவங்க இந்த விஷயங்களை பூரா சொல்றாங்க. அந்த அடிப்படையில அது மட்டும் இல்ல, இந்த பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்டது முக்கியமானது. வேறு சில விஷயங்கள் மொத்தத்துல 21 மசோதாக்கள் நிறைவேற்றி அனுப்புனதுல 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பியிருக்காரு. அவை மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு. இப்ப அதுக்கு என்ன பதில்? அவற்றையெல்லாம் ஏன் நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனீங்க? நீங்களே அது கையெழுத்து போட வேண்டும், உங்க கையில இருக்கக்கூடிய அதிகாரம் என்று பாருங்க. இவங்க போய் அவருக்கு எடுத்துரைக்க வேண்டியிருக்கு. அவர் என்ன அரசியல் சாசனப்படி நடக்கிற அரசியல் சாசனப்படி மேதகு ஆளுநர் அவர்களை நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்று முதலமைச்சர் தரப்புல போய் அவருக்கு அறிவுறுத்த வேண்டிய ஒரு அவல நிலை.
இதை உருவாக்குறது யாரு? இல்ல இப்போ குடியரசுத் தலைவரிடம் சென்று விட்டது, திரும்ப ஆளுநரால பெற முடியுமா? இல்ல இப்ப இதுவரை யார் செய்யாதுன்னு எனக்கு படுது. அது ஏற்கனவே செஞ்சிருந்தாங்களா, அது என்ன ஆச்சுன்னு பாக்கணும். ஆகவே இப்ப மீண்டும் விஷயம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்களே அதான் கேட்டாங்க, ஏன் அனுப்புனீங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அடுத்த ஒரு வாக்கியம் சொல்றாங்க, யூ வாண்ட் டு கில் த பில்ஸ். நீங்க இந்த மசோதாக்களை எல்லாம் ஒழித்து கட்ட பாக்குறீங்க. இதுவும் நான் சொல்லல, அதான் அர்த்தம். அப்படியே மாத்தி மாத்தி அனுப்பிட்டே இருந்தா இது எவ்வளவு அபத்தம். அதனால இப்ப உச்ச நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். அதாவது இப்படி 2வது தடவை நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை இப்படி குடியரசுத் தலைவருக்கு முதலே அனுப்பியிருக்கணும். அனுப்பாம இப்ப அனுப்பணும் சரியா தப்பா என்று உச்ச நீதிமன்றம் இப்ப தீர்ப்பு தரணும். அப்படி அனுப்பி இருந்தால் அதை எப்படி திரும்ப பெறதா, அதை எப்படி நல்லிஃபை பண்றது பற்றி அவங்க சொல்லணும். 3வது அடிப்படையான விஷயம், கேரளாவிலே அதே விவகாரம் தான். ஒரு மசோதாவை இழுத்தடிக்காம ஒரு கால நிர்ணயம் செய்யணும். as soon as possible என்கிற அந்த வார்த்தைகளை வச்சு விளையாடுறாங்க ஆளுநர்கள். இங்க மட்டுமல்ல, பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் எல்லாம் ஆளுநர்கள் தகராறு. பாஜக ஆளுற மாநிலங்களை பாத்தீங்களா கார்கே? யாவது பிரச்சனை வருதா ஐயா? எவ்வளவு சுமூகமா இந்த ஆளுநர்கள் இருக்காங்க. ஆனா பஞ்சாப், டெல்லி, கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு நான் மட்டும் இந்த ஆளுநர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பவும் நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவதும் தராததும் ஒன்றிய அரசினுடைய உள்துறை இலாக்காவிடம் இருக்கிறது, அமைச்சர் அமித்ஷாவிடம் இருக்கிறது. அவங்க வந்து கையாட்டினாதான் இவர் கையெழுத்து போடுவாரு. அமித்ஷா முடிவெடுக்கணும்னா மோடி அமித்ஷாவை சேர்ந்து அவங்க அவங்களுடைய குறிப்பிடம்லாம் இருக்க RSS அவங்களுடைய ஒப்புதல் படிதான் இதெல்லாம் நடக்கும். ஓகே, நான் ஒரு நிமிஷம் திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட, ஆளுநர் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எஸ்ஆர் நோ சொல்லாம அதை சட்ட சிக்கலுக்கு உள்ளாக்கி, ஒரு பல்கலைக்கழகத்தில் வேந்தரை யார் இருக்கணுன்றது அவருக்கு உட்பட்ட அதிகாரம், அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு தள்ளிவிட்டு இப்ப சட்ட சிக்கலுக்கு உள்ளாக்கி நிறுத்தி இருக்கிறாரா? இது வந்து டிலேயிங் டாக்டிஸா அப்படின்னு கேள்வி வருது. இல்ல, இப்போ முதல்ல அனுப்பிச்ச போது நான் சில கேள்விகளை கேட்டேன். அவங்க திரும்ப அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத நிலையில் ஃபுல் ஸ்டாப் கமா மாற்றாம அப்படியே அனுப்பியிருக்காங்க. நான் குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பிட்டேன். இவ்வளவுதான் நீங்கள் அதில் வைக்க வேண்டிய வாதம். இது சரியா தவறா, இது வந்து சட்டப்படி கரெக்டா, தார்மீகப்படி கரெக்டாங்கிறதெல்லாம் 23ஆம் தேதி தெரியும், இல்லை அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நீதிமன்ற விசாரணைகளில் தெரிஞ்சிடும். தாமரை இலை தண்ணீர் போல தான் அவர் இருக்காரு. நாம தான் அவர் எதை செஞ்சாலும் ஒன்றா தாமரையில் போய் சேர்த்துக்கிறோம், இல்லைன்னா தண்ணீர் இலையில போய் சேர்த்துக்கிறோம். இதான் பெரிய பிரச்சனையாகுது. வீரமணி விஷயமா இருந்தால் இலையில போய் சேர்த்துக்கிறோம், வேற சித்தாந்த பிரச்சனையாக இருந்தால் தாமரையில் போய் சேர்த்துக்கிறோம். அவர் பாவம் தண்ணியாக தான் இருந்துட்டு இருக்காரு, எந்த குழப்பமும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த நாய்வாலை நிமித்த முடியாது அப்படிங்கிற விஷயம். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அது யானை வால், அசைக்க கூட முடியாது, அது நினைச்சாதான் அசைக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பேரறிஞர் அண்ணா என்ன பண்ணிட்டார், ஆட்டுக்கு தாடிட்டார். அவரே முதல்ல கொண்டு போய் அக்ரிநெல்ல சேர்த்து விட்ட உடனே என்ன ஆகி போச்சு, வரிசையாக அதுக்கப்புறம் தவறான வாதங்களே வர ஆரம்பிச்சிருச்சு. நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்த உடனே ஒரு பேனாவை உடைக்கிறாருங்கிறதுக்காக அந்த பேனாவை வச்சு அவர் எழுதினதெல்லாம் தப்புன்னு அர்த்தம் இல்லை, இதுதான் கடைசி தீர்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு. அந்த மாதிரி சட்டப்பூர்வமாக நான் நடப்பேன்னு சொல்லிட்டா இது வரைக்கும் நான் சட்டப்பூர்வமாக நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அப்படித்தான் நடந்தேன், அப்படித்தான் நடப்பேன், அவ்வளவுதான் கேள்வி. நீங்க உறுதிமொழி எடுத்துக்கும் போது என்ன சொல்றீங்க, ஓ உறுதிமொழி எடுத்துக்கும் போது தான் நீ கரெக்டா வந்திருக்கியா, இதுக்கு முன்னாடி அயோக்கியத்தனம் பண்ணியா நான் கேட்பீங்க. உறுதிமொழி எடுத்துக்கொள்வதே நான் இதன் படி போவேன் அப்படிங்கிறதுக்கு தான். இதெல்லாம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நான் சொல்றேன். அடிப்படையில் எந்த சட்டத்தின்படி அவர் வேந்தராக இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை அருணன் ஐயா வச்சார். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி கவர்னர் தான் சான்சலருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் தான் வைஸ் சான்சலர் நியமிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 3 பேர் ஆப்ஷனை கொண்டு வருவாங்க, அதில் ஒருத்தரை அவர் தேர்ந்தெடுக்கிறார் அல்லது வாட் எவர் இட் இஸ். அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கும் துணைவேந்தர்களின் மீது தான் அதிக ஊழல் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. இன்னும் நான் அதை ஆராயவில்லை, ஆராய்ந்த பிறகு நான் சொல்றேன். ஆனால் மறுதளிக்கிறதா இருந்தால் மறுதளிக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களில் ஊழல் அதிகம் இருப்பது அப்படின்னு சொல்றதுல நம்பர் கவுண்ட்ல தமிழ்நாடு இருக்குங்கிற கருத்தை நான் முன்வைக்கிறேன். மறுதளிக்கிறதா இருந்ததுன்னா நான் பின்னாடி பதில் சொல்றேன். அடிப்படையில் 94இல் கருணாநிதி ஐயா என்ன சொன்னாரு நம்ம கேட்போம். அதை தான் நான் வந்து 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த விவாதங்கள்ல தொடங்கி வச்சேன். எல்லாரும் மறுத்தாங்க. இல்லைங்க, அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆளுநர் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எதிர்க்கட்சி தலைவர் எழுப்ப அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் எழுதினதை தான் நான் பார்த்தேன். சொன்னாராங்கிறது எனக்கு தெரியாது, எழுதினதை நான் படிச்சிருக்கேன். முதல்ல 4ஆம் பாகம் 512ஆம் பக்கம் எல்லாத்தையும் எடுத்து சொன்னோம், மறுதளிச்சாங்க. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸா நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அங்க சீஃப் மினிஸ்டர் திடீர்னு காணாம போய் அங்க அலெக்சாண்டர் வந்து
கவர்னர் உள்ள கொண்டு வந்துடலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆளுநர் தான் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு தெளிவான லாஜிக்கா அப்படிதான் முதலமைச்சர் சொன்ன விளக்கத்தை கேட்டீங்களா? இதே கேள்வி வச்சப்போ அன்று ஆளுநர்களை இவ்வளவு குடைச்சல் கொடுக்கல, இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் குடைச்சல் கொடுக்குறாங்க. எந்த மசோதா அனுப்பினாலும் நிப்பாட்டி வைக்கிறாங்க, நிறுத்தி வைப்பதே ஒரு முடிவுன்றாங்க. அந்த கேள்வியை நீங்க இந்த முதலமைச்சரிடம் கேட்க கூடாது. அதிமுகவில் இருக்கவங்கிட்ட கேட்டா சென்னாரெட்டி அவர்கள் என்ன மாதிரியான குடைச்சல் எல்லாம் கொடுத்தாருங்கிறத அப்ப சொல்லுவாங்க. எதிர்கட்சியா இருக்கும் பொழுது திமுக எப்போதுமே ஆளுநர் வந்து ஒரு உயர் பதவி அப்படிதான் பார்ப்பாங்க. ஆளுங்கட்சியா வரும்போதுதான் அது பெரிய பிரச்சனை இல்ல. இன்னும் 2-3 மேட்டர் இருக்கு. அதாவது மற்ற மாநிலங்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நீதிமன்றம் சொன்னதுங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி விவாதங்கள்ல அல்லது ஊடகங்கள்ல ஆளுநருக்கு பேனான்ட்டாரு, நெருப்பு கிட்ட விளையாடாதேன்ட்டாரு. அதெல்லாம் சொன்னது பஞ்சாபுக்கும் கேரளாவுக்கும். ஆனா ஆர்.என். ரவி ஐயாவுக்கு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கட்ட வைத்து விட்டு எல்லா கதைகளும் சொன்னாங்க. ஏய் ஒழுங்கா நடன்னு சொன்னாரு, நெருப்புன்னு சொன்னாரு, பார்த்து பேசுன்னு சொன்னாரு, மக்கள் பிரதிநிதின்னு சொன்ன எல்லாம் அங்கேக்கு சொன்னது இங்கே எதுவுமே சொல்லப்படல. இப்ப நீங்க ஒரு கேள்விக்கு வாங்க. அடிப்படையில் இந்த மசோதாக்களை அவர் திரும்ப குடியரசுத் தலைவரிடம் இருந்து பெற முடியுமான்னு கேட்டால், ஒரு தவறை 2 முறை செய்யாதவர் 3வது முறை செய்யவே மாட்டார். இந்த 2வது முறை செய்தது கூட நீதிமன்றத்தின் மேல் இருக்கக்கூடிய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக தான் அவர் அப்படி செஞ்சாரே ஒழிய வேற எதுவுமே இல்லை. ராமாயணம் பற்றி பேசுவதாக இருந்தால் தயவு செய்து அதை இந்த அரசியல் பட்டிமன்றத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. நான் மேற்கோள் காட்ட 5-4 பேர் அடிபட்டுருவாங்க. ஓகே, சிறிய இடைவேளை ஒன்று. இப்போ அவர்கள்ட்ட ஆளுநர் சட்டத்துக்குட்பட்டு எடுத்த முடிவுகளை அவரும் வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருப்பாரு, கன்சல்ட் பண்ணியிருப்பார். அந்த முடிவுகளை திரும்ப திரும்ப ஒன்று வந்து அவர் சொன்ன மாதிரி அவரை வந்து பாஜக பிரதிநிதியாக பார்ப்பது அல்லது அதிமுக ஆதரவாளராக பார்ப்பதுன்னு ஒரு அரசியல் முத்திரையை குத்திட்டே இருக்காங்களோ? இல்லையே, அரசியல் முத்திரை இல்லையே. அது அவருடைய பதவிக்கு இழுக்காக அவர் செயல்படும் போது அதை பற்றிய ஒரு கருத்தை தான் நாங்கள் வைக்கிறோம், விமர்சனத்தை கூட இல்லை. அது அவருடைய பதவிக்கு பொருத்தமானதாக இல்லை, அறமானதாக இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்றது சரியானது தானே. அதுல ஒரே உரையில 2 கத்தி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஆளுநர் பொறுப்பை எப்படி வைத்திருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் பொறுப்பை தேர்தலின் மூலமாக தேர்ந்தெடுக்கின்ற போது ஆளுநர் என்பவர் நியமிக்கப்படுகிறார். அப்படிங்கும்போது அவருடைய லிமிட்டேஷன் என்ன, அவருக்கு வானளாவ அதிகாரம்லாம் எதுவும் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. வானளவ அதிகாரம்லாம் உங்களுக்கு இல்லை. அப்படி தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற முதல்வருக்குத்தான் முதல் அதிகாரம் இருக்கிறது. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அதன்படி நீங்கள் முதல்வராக ஒரு முதல் தலைவராக இருக்கலாம் ஒரு மாநிலத்துக்கு. ஆனால் அவருக்கு வானளவ அதிகாரம் இல்லை என்பதை அவர் முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்புறம் திரும்ப திரும்ப அவர் ஒப்பீனியன் கேட்டிருப்பாரு, அது இது எல்லாமே வேற. ஆனால் ஒரு சட்டமன்றத்தில் முதல்வராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை, தன்னுடைய சகாக்களை, எதிர்கட்சியில் இருக்கிறவங்களையும் சேர்த்துக்கோங்க. இப்படியாக தமிழ்நாட்டின் நலனுக்காகத்தானே அவர்கள் சட்டங்களை உருவாக்குவார்கள், மசோதாக்களை உருவாக்குவார்கள். இல்லை அப்படின்னு இல்ல ரவிச்சந்திரன் கேட்டார். எதிர்க்கட்சியா இருக்கிறப்போ ஆளுநர் உடனே நடவடிக்கை எடுக்கணும், ஊழல் வழக்கு இல்ல இல்ல அப்படி அப்போ ஒரு ஸ்டாண்டு, இப்போ ஒரு ஸ்டாண்டு இல்ல. அப்ப ஏன் அப்படி முடிவெடுத்தாங்க? உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்ல. இப்ப அண்ணாமலை கொண்டு போய் ஒரு பெரிய தகர டப்பாலாம் கொடுத்தாருல்ல, அந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டை எங்களுடைய தளபதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். ஏனென்றால் அவர் சில நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற. ஆனால் அதற்காக நம்முடைய தளபதி அவர்கள் என்றைக்கு குறைத்து மதிப்பிடவில்லை. முதல்வருக்கு அதிகாரம் இல்லை, அதனால் இவர் செய்யணும்னு. அந்த ஆளுநர் உத்தரவு கொடுத்தால்தான், அவர் அனுமதி கொடுத்தால்தான் இந்த மாதிரியான இப்ப நீங்க சொன்னீங்கல்ல லீகல் ப்ராசஸ்க்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு. அதைத்தான் அப்போதும் அவர் செய்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், கொச்சைப்படுத்த வேண்டாம். என்றால் யார் யாருக்கு என்ன சட்ட விதிமுறை இருக்குன்னு தெரிந்துதான் எங்களுடைய தளபதி அப்படியெல்லாம் செஞ்சார். ஒரு 2-3 பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. 3 மாசம் தான் இருக்கு, அதுக்கு மேல டிஎன்பிஎஸ்சி தலைவராக ஒருவரை கொண்டு வந்தால் என்ன செஞ்சிடுவார் அப்படின்னு கேக்குறாங்க. அடிக்கடி மாத்திட்டு இருக்கணுமே. ஓகே, அப்படின்னா காலம் எவ்வளவு நீளம், அதன் மூலமாகத்தான் நல்லது செய்ய முடியுங்கிறது இல்ல. பிஜேபி ஆட்சி 2014 வந்தது, இன்னைக்கு 2023, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை முடிக்கிறோம். ஆனால் நாட்டுக்கு நல்லதுன்னு ஏதாவது விளைஞ்சிருக்கா? நீளமான ஆண்டுகளை கொடுத்திருக்கோம், ஆனா ஒண்ணு கூட நல்லது நடக்கல. அதனால ஒரு வருஷத்திலேயே ஒரு வருஷத்திலேயே நீங்க என்ன பேச விடணும், நீங்க என்ன பேச விடணும். திரும்ப திரும்ப எதை சொன்னாலும் இது அன்பார்லிமெண்டரின்னு சொல்லி தனி விவாதம், இதெல்லாம் சேர்ந்து அவர் அதை சொன்னார்.
இல்ல 1 வருஷம் தான் இருக்கு, 3 மாசம் தான் இருக்கு, அப்ப அதுக்கு நான் பதில் சொல்லணும், கேட்கணும் நீங்க. அதனால எவ்வளவு நீள காலம் அப்படிங்கிறது பொருட்டு இல்ல, 1 வருஷம் இருந்தாலும் 1 மாசம் இருந்தாலும் நல்லது செய்வதற்கு நல்ல மனம் வேண்டும், அதுதான் மிக முக்கியம். அத மாதிரி ரவி சொன்னாரு மகாபாரதம் ராமாயணத்தை எல்லாம் பத்தி இதுல கொண்டு வராதீங்க, அரசியல் விவாதத்துல. ராமாயணமும் மகாபாரதம் தான் இருக்கிறதுலே அரசியல் பேசுகின்ற காப்பியங்கள். நீங்க எதற்கெடுத்தாலும் அத ஒரு புனித நூலாக்கி இலக்கிய மேடையில அதுதான் அரசியல் பதிவுப்பா. என்ன நீங்க பேசுறீங்க? மகாபாரதத்துல இல்லாத அரசியலா ராமாயணத்துல எடுத்தாலும் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் பிள்ளையார் சுழி மாதிரி வச்சுக்கிட்டு இந்துத்துவா என்று சொல்லிக்கொண்டு இந்திய நாட்டை மாற்றிக் கொண்டிருக்கும் போது நாங்களும் அதை கையில் எடுத்துதான் பேசுவோம். எங்களோட ஆயுதம் எது என்பதை எதிரிகள் தான் தீர்மானிக்கின்றனர். அப்படின்னா எங்களுக்கும் ஆயுதம் மகாபாரதமும் ராமாயணமும் தான். அடுத்தது ஊழல் பத்தி பேசினார். ஊழல் பத்தி துணைவேந்தர்கள் அதிகமாக ஊழல் செய்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு தகுதி இருக்கிறதா என்கின்ற ஒற்றை கேள்வியை மனதில் வைத்துக் கொண்டு, ஏன்னா ஊழல் செய்தவர்கள் அவர்களுடைய கட்சியில் சேர்ந்து விட்டால் அவர்கள் புனித பட்டம் பெற்றவர்கள் செய்து கொண்டு வந்துரும் அப்படிங்கறதையும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதனால இல்ல நிறைய இருக்கு. நம்முடைய மதிப்புக்குரிய ஆளுநர் மீது கூட பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அல்லது அந்த கருத்துக்களை முன்வைத்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அது கணக்கு வழக்குது. அதாவது அன்றும் அதிமுக அமைச்சர்களாக இருந்தவர்கள் மேல ஊழல் பட்டியல அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் கொடுத்தார். இன்னைக்கு அதுக்கப்புறம் டிவிஎஸ்சி கேஸ் கன்வெர்ட் ஆகுது, டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இன்றும் அதை தான் வலியுறுத்துகிறார். ஆனா இன்னைக்கு ஒப்புதல் தர மாட்டாங்க. கவர்னருக்குன்னு ஒரு விசேஷ அதிகாரம் இருக்கு. ஆர்டிகல் 175 கவர்னருக்குடைய அதிகாரங்களை வரையறுக்குது. அதில் அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவர்னரை அவருடைய சந்தேகத்தை பூர்த்தி செய்யணும், நிவர்த்தி செய்யணும், திருப்திப்படுத்த பிறகு தான் அவர் அசன் கொடுக்கறதோ டிசன் கொடுக்கறதோ அல்லது ஜனாதிபதிக்கு ஒப்புதல் அனுப்புறதோ. இது தெளிவாக அது கவர்னருக்குன்னு இருக்க விசேஷ சட்டத்தில் இருக்குது. அவர் என்ன கேட்குறாரு எல்லா விஷயத்திலுமே? இப்போ நான் சொன்னேன் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் பற்றி சொன்னாங்க, 3 மாதத்துக்கு சகோதரி வேறு ஏதோ கதையெல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 3 மாதத்துக்கு ஒரு தடவை இது இவ்வளோ நாளாக போடணும்னு முடிவு பண்ணும்போது சரியான நபரை போடுங்கன்னு சொல்றது ஒரு கவர்னருக்கு அவருக்கு இருக்கிற அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு இந்த நாட்டினுடைய சரியான அவருடைய தகுதியை குறைப்பதை அதுதான் சொல்றேன். ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் பதவி உயர்வு பெற்று அந்த பதவியில் இருந்து அது வேற விஷயம். இது 3 மாதத்துக்கு பிறகு ரிட்டையர் ஆக போறாரு. இன்னும் ஒருத்தர் அதுல இருக்கிற மெம்பருக்கு துறை ரீதியாக அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு, நிர்வாக ரீதியான குற்றச்சாட்டு இருந்து அவர் மேல நடவடிக்கை பெண்டிங்ல இருக்கு. அவருக்கு அதை கவர்னர் சுட்டி காட்டுறது அவருடைய கடமை இல்லையா? கவர்னருக்கு பின்ன என்ன ரப்பர் ஸ்டாம்பா? இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இவங்களுக்கு தேவைன்னா அவர் ஆட்டுக்கு தாடி ரப்பர் ஸ்டாம்பு அப்படி இல்லைன்னா ஏன் ஒவ்வொரு தடவையும் எதிர்கட்சி தலைவர் அங்க போய் நிக்கிறாங்க கவர்னர் மாளிகை. அப்ப கவர்னர் மாளிகை பத்தி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? கவர்னர் தான் இந்த சட்டத்தை நிலைநாட்டணும். ஏன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு வந்து சட்டமே இல்லை, இந்த சட்டத்தை நிலைநாட்டுற அதிகாரம் கவர்னருக்கு இருக்கு, அதை பயன்படுத்துங்க சொன்னது யாருங்க? இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுறாரு. ரெண்டாவது, எல்லாவற்றிலுமே அரசியல் செய்வது தவறு. அது பண்ணா தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு நல்லதில்லை. குறிப்பாக ஆளுநர் தமிழக நலனை பத்தி தான் சிந்திக்கிறாரு. அவர் தேசிய கண்ணோட்டத்தோடு தமிழக நலனை சிந்திக்கிறாரு. அதனால தான் இவங்களுக்கு இப்ப ஊழல் பத்தி சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க. யாருங்க ஊழல் முதல் முறையாக ஊழலுக்கு தண்டிக்கப்பட்டு 3 வருஷம் உள்ள எம்எல்ஏ பதவி எழுந்தது யாருங்க? செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சரவையிலிருந்து நீக்கி ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆனா இந்த வழக்கில ஒப்புதலே தர மாட்டார். செந்தில் பாலாஜி 13 தடவை இன்னும் உள்ளதானே இருக்காருங்க. அது எப்படிங்க அவர் இலாகா இல்லாத அமைச்சர் அதிகாரம் இருக்கு? ஒரு தார்மீக உரிமை வேணாமா? முதலமைச்சருக்கு தார்மீக உரிமை வேணாமா? 13 முறை ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. அதுல ஆளுநர் வந்து அது அந்த உத்தரவை ஆளுநர் நிறுத்தி வச்சிருக்காரு. ஆனா ஒரு தார்மீக உரிமை வேணாமா? அன்னைக்கு வந்து பதவி விலகணும், உங்க மேல வழக்கு வந்துடுச்சு, பதவி விலகுன்னு சொன்ன அதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கும்போது அவர் ஏன் அந்த தார்மீக உரிமை அவர் எடுத்துக்கல? 13 இலாக்கா இல்லாத அமைச்சராக ஒருத்தர் எத்தனை வருஷமா உள்ள இருக்க முடியும்? இவரு சொன்ன, அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பத்தி அக்கா சொன்னாங்க. எதுக்கு அவர் வந்து அந்த துறையில இருந்து சிறப்பா செயல்படலன்னு ஐடி துறை கொடுத்திருக்காங்களா? 30,000 கோடி ஊழல் வெளிக்கொண்டு வந்தாருன்றதுனால கொடுத்தாங்க. அதனால இது வந்து யார் ஊழலை பத்தி பேசுறது? திமுக ஊழலை பத்தி பேசலாமா? கட்சியாச்சே. 70,000 கோடி ஊழல் செய்திருக்கிறார் அஜித் பவார்னு மேடை ஏறி ஒன்றிய தலைவர் தான் பேசினார். ஆனால் மறுநாளே அவரை கொண்டு துணை முதல்வர் ஆக்கி வச்சிருக்காங்க.
திமுகவினுடைய நண்பர் 60,000 கோடி துரைமுருகன் வந்து மணல்ல கொள்ளையடிச்சிருக்காருன்னு சொல்றாரு. அதை பத்தி விசாரிக்கணும். திரு அருணன் அவர்கள்ட்ட தமிழக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு எழுதவில்லை, வேறு ஆளுநர்களுக்கு எதிராக சொன்ன விஷயங்களை வாதங்களை வைத்து ஆளுநர்கள் இப்படிதான் நடக்கணும்னு தமிழ்நாடு ஆளுநரை நிர்பந்தப்படுத்துறோமோ? இந்த கேள்வி இல்ல உச்ச நீதிமன்றம் அது ஒரு முறைமைப்படி போயிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு சந்திப்பு நடந்திருக்கு. பட் இங்க வரக்கூடிய வாதங்கள் என்ன? இப்ப பாஜக நண்பர் அல்லது பாஜக ஆதரவு நண்பர்கள் அவங்க தீர்ப்பு எழுதுறாங்க. ஐயா கவர்னர் எல்லாம் சரியா தாயா, அது உச்ச நீதிமன்றம் சொல்லட்டும் கூட இவங்க சொல்ல தயாரா இல்லை. அதுல பாருங்க, ஒரு நண்பர் அவர் பாட்டு சொல்றாரு, ஆளுநர் என்றாலே அவர் பல்கலைக்கழகங்களில் வேந்தார். அப்படி எங்க இருக்கு? அதான் கேட்டேன், அரசியல் சாசனத்துல அப்படி எங்கேயாவது இருக்காதா? சொல்லக்கூடாது. அப்படி எதுவுமே இல்லை. நமக்கே தெரியும், ஒவ்வொரு பல்கலைக்கழக சட்டத்திலும் தான் அந்த பகுதி சேர்க்கப்பட்டு வேந்தராக ஆளுநர், துணை வேந்தராக அந்த உயர்கல்வி அமைச்சர் அப்படின்னு வரும். அப்புறம் இணைவேந்தராக உயர்கல்வி அமைச்சர், அப்புறம் அவங்க துணைவேந்தர் பிறகு நியமிக்கப்படுவாங்க. இப்படி ஒவ்வொரு சட்டத்திலையும் போட்டுத்தான். இப்ப வந்து அந்த சட்டத்தை மாத்தணும்னு இன்றைய அரசு, திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு முடிவு பண்ணா அது மக்களுடைய விருப்பம். மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்றம், அந்த சட்டமன்றம் தேர்ந்தெடுத்த பெரும்பான்மை ஆதரவுடனான முதலமைச்சர், அவருடைய கருத்து, அவருடைய முடிவைத்தான் ஆளுநர் ஏற்கணும். அது ரைட்டா தப்பான்னு வேணா உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லலாம், ஆளுநர் தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஒரு தடவை சந்தேகம் கேட்கலாம், ரெண்டாவது தடவையும் அதை நிறைவேற்றி அனுப்புற பிறகு அதுக்கு ஒப்புதல் தராம இழுத்தடிக்கும் வகையில குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது என்ன நியாயம்? கேட்டா என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல கலைஞர் என்ன பேசினார்? அடேயப்பா, கலைஞருடைய கருத்தின் மீது பாஜக ஆதரவாளர்களுக்கு இப்ப இவ்வளவு பெரிய மரியாதையா? நான் சொல்றேன், அந்த காலத்துல கலைஞர் ஒரு கருத்து சொன்னாரு. இந்த காலத்து சூழ்நிலையின்படி இந்த காலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வேற ஒரு கருத்து வச்சிருக்காரு. மாநிலத்தில் சுயாட்சி, அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க என்பதுதான் இருக்க. நீங்க சொல்லுங்கயா பதில். இல்ல, அடிப்படையான கோட்பாடு, கலைஞருடைய அடிப்படையான கோட்பாட்டை ஏத்துக்கிட்டீங்களா? ஒன்றியத்துல கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி. மாநிலத்துல சுயாட்சி கேட்டாரு கலைஞர், தமிழ்நாடு கேக்குது. நீங்க மாநிலத்தில் சுயாட்சியா கேக்குறீங்க, மாநிலமே கிடையாது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தையே ஒழித்து கட்டியது மோடி அரசு, பாஜக அரசு. இன்றைக்கு சூழலே உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது சார். அதுக்கப்புறம் விவாதிக்க நாங்க கருத்து சொல்லுவோங்க. உச்ச நீதிமன்றம் சொன்னதெல்லாம் இவங்க ஒத்துக்கொண்டா இவங்க அப்படி ஏத்துக்குவாங்கல்ல. இப்ப உச்ச நீதிமன்றம் இந்த தேர்தல் ஆணையத்துல ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு. அந்த தீர்ப்பை மாத்திர மாதிரி நாடாளுமன்றத்துல இப்ப சட்டம் கொண்டாந்து இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அது இது ஒரு கருத்து. இன்னும் கூட சொல்லப்பட்ட அந்த விஷயத்துக்குள்ள உச்ச நீதிமன்றம் போகல. நீங்க கூர்த்து கவனிச்சீங்கன்னா விரைவில் அவங்களுக்கு மாநில அந்தஸ்து தரணும் தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தயவு செய்து தீர்ப்பு முழுசா படிச்சு பாருங்க. ஆகவே இந்த அடிப்படையான கோட்பாட்டில் இருந்து இன்றைய திமுக அரசு மக்களால் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்றம், ஐயா ஆளுநர் வேந்தராக இருக்க வேண்டியதில்லை இந்த பல்கலைக்கழகங்களில் என்று முடிவெடுத்தா அதற்கு தலைவணங்கி ஏற்க வேண்டியதுதான் ஆளுநரின் பொறுப்பு, ஆளுநரின் கடமை. காரணம், இது மக்களின் தீர்ப்பு, இதுதான் ஜனநாயகம். இது முடியாது என சொன்னால் அது என்ன நியாயம்? உச்ச நீதிமன்றம் தான் இறுதியா சொல்லணும். மற்றதெல்லாம் சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கு. சிறை கைதிகள் விடுதலையில தமிழக அரசு ஒரு முடிவு எடுக்கிறது, அது கொள்கை முடிவு. அதையும் ஆளுநர் நிறுத்தி வைக்கிறாருன்னா அது என்ன? இல்லைங்க, அப்படி கிடையாது. நீங்க முதல்ல அப்படி பார்க்காதீங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க, ஜனாதிபதி நியமித்தவர் அதை தடுக்கிறார், அப்படி பார்க்காதீங்க. ஸ்டேட்டுங்கிறது வந்து கவர்னர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இப்படியான விஷயங்கள் தான். சீஃப் மினிஸ்டர் இப்படியான விஷயங்கள் தான். இவங்க கொண்டு போய் கொடுக்கின்ற கோப்புகளை சட்ட ரீதியாக அது எடுபடுமான்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இவர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டி வரும். அதனால தான் அவர் வந்து தெளிவாக பண்ணுறாரு. இஸ் தி ப்ரொடெக்டர் ஆஃப் தி ஸ்டேட்டுங்கிறத நம்ம முதல்ல ஒத்துக்கணும். ஆட்டுக்கு தாடிங்கிறத நம்ம மறந்தால் தான் இதெல்லாம் நல்லதுங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ரெண்டாவது, ஒரு கட்டமைப்பு, ஒரு கதை சொல்லும்போது, மோடி ஐயா பிறந்தது எனக்கு தெளிவாக தெரியும்னா 17 செப்டம்பர் 1950. அவருக்கு 75 வயது முடிய போகிறது 2026. அவர் 2024 திரும்ப பிரதம மந்திரியாக வரப்போறாரு. 26 வேற ஒரு தேசப்பற்றாளர் பிரதம மந்திரியாக வரப்போறாரு அப்படின்னு பிஜேபி சொல்றத நம்ம ஒத்துக்கணுமே ஒழிய தகவலையே மறந்துடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இவே ராமசாமி ஐயா பிறந்த நாள் தான் அவரும் பிறந்த நாள். அடுத்தது, இந்த தொடர்ந்து இதை பற்றி பேசும்போது, சைலேந்திர பாபு ஐயா விஷயத்தில் பேசும்போது,
58 வயதுக்கு மேல் நீங்கள் நியமிக்காதீர்கள் என்று நீதிமன்ற வழிகாட்டுதல். நீங்க 61 இன்னும் 3 மாசமா 4 மாசமா அதெல்லாம் முக்கியம் இல்ல. 58க்கு மேல் நியமிக்காதீர்கள். அதை தான் அவர் எடுத்துக்கிறாரு. ரெண்டாவது வந்து 10 வருடமா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க கேட்பீங்கன்னா, ஈடில்லா ஆட்சி 2ஆண்டே சாட்சின்னு இப்ப தூத்துக்குடியிலயோ சென்னையில பழவந்தாங்கல்லையோ வேளச்சேரியிலயோ போய் சொல்லி பாருங்க, ஒரு வழி ஆயிடும். ஒரு ஆட்சிங்கிறது வந்து நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து தான் பண்ணுவாங்க. 10 வருடமா மோடி ஐயா பண்ணது வந்து சுரக்ஷா பீமாவா இருந்தாலும், ஜன்தன் பீமாவா இருந்தாலும், ஜோதி பீமாவா இருந்தாலும் கிட்டத்தட்ட 49 லட்சம் குடும்பங்களை போய் தமிழ்நாட்டில் மட்டும் சேர்ந்திருக்குங்கிறத நம்ம அப்புறம் பேசிக்கலாம். தரம் கெட்ட ஊழலை செய்தீர்கள் என்று சொன்னால் தகர டப்பால தான் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் வந்து விஐபி சூட் கேஸ் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா தரங்கட்ட ஊழல் அதை தான் அவர் எடுத்துட்டு போய் ராமாயணத்தை பற்றி எல்லா இடத்திலும் பேச முடியும். சமூகவியல், ஆன்மீகம், அரசியல் எல்லா இடத்திலும் பேச முடியும். ஆனால் அக்னியில் நீ வைத்தாயேன்னு சொன்னா நான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு பேசிடுவேன், அது தமிழக அரசியலுக்கு சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். எவன் அப்ப விட்டு காசுல நீ டீ பார்ட்டி நடத்துறேங்கிற அளவுக்கு தரம் கட்டு நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால், பலமுறை நான் சொல்லிட்டேன், அஜித் பவார் விஷயத்துல அவரை இந்த பதவி கொடுத்திருக்கிறதுங்கிறது வந்து சிவசேனா ஆட்சி, பிஜேபிக்குள்ள அவர் வரவில்லை. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். விபி சிங் ஆட்சியில் எப்படி கம்யூனிஸ்டும் பிஜேபியும் ஆதரவு அளித்தார்களோ அது மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லியாச்சு. கூட்டணி ஆட்சிங்கிறது முதல்ல நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியில இவங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் எடுத்துக்கணும். விபி சிங் ஆட்சியில அருணன் ஐயாட்ட போய் நீங்க இப்ப அருணன் ஐயாட்ட போய் பிஜேபி இருந்த ஆட்சியில நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அவர் நல்ல விளக்கம் கொடுப்பாரு. ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, மக்கள், நான் முடிச்சிடுறேன், சின்ன ஒரே வரிதான், மக்கள் பாதிப்புக்கான ஏதாவது ஒரு மசோதா ஆளுநர் அவர்களால் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு மசோதா மக்களை பாதித்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு மசோதா சொல்லுங்க. நீங்க 20 கோடி துணைவேந்தருக்கு நீங்க வச்சிருக்கிற 20 கோடி டாகிங்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், வேற சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் மக்களை பாதித்த பிரச்சனையே இல்லை. இதை முதல்ல நிறுத்துங்கன்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். பிரச்சனை இல்லைங்கிறாரு. டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்காதனால குரூப் 2 தேர்வு முடிவுகளே இன்னும் அறிவிக்க, அது மக்களை பாதிக்கலையா? என்ன டிஎன்பிஎஸ்சி எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, எப்படி பாதிக்காது? 4 பேர் செயல்படுவது 12 பேர் செயல்படுவது ஒண்ணா சார்? 58 வயதுங்கிற நீதிமன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 58 வயசுங்கறல்ல பியூஷ் கோயல் அப்புறம் தேர்தல் ஆணையர் இவங்க எல்லாம் என்ன 58 வயசுக்குள்ள தான் இப்ப தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. நீதிமன்றம் இதுக்கு சொல்லிருக்கீங்க, பியூஷ் கோயலுக்கு சொல்லுங்க. நீதிமன்றம் எல்லாருக்கும் ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. அமைச்சர்கள் நீதிமன்றம் சொல்ல முடியாது. அமைச்சர் 91 வயது வரைக்கும் இன்னும் 4 வருஷம் நல்லா இருந்திருப்பாரு கலைஞர் ஐயா, முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிருந்தா. அதெல்லாம் நீதிமன்றம் பேச முடியாது. வாதங்கள். அப்புறம் அந்த முன் விடுதலைன்னு பத்தி பேசுறோம்ல, பில்கிஸ் பானுவை வன்புணர்வு செய்த அந்த கும்பல் இருக்காங்கல்ல, அவங்கள முன் விடுதலை செய்தாங்க. எப்படின்னா அவர்கள் நன்னடத்தை காரணமாக முன் விடுதலை செய்தாங்க. அது எப்படி சரியாக முடியும்? எல்லாமே நீங்க மாத்தி மாத்தி பேசக்கூடாது. எல்லாமே மாத்தி மாத்தி பேசக்கூடாது. முன் விடுதலை ஆளுநர் இப்படி பேசுவதாக இருந்தால் முக்கியம். பொதுவா சிறை கைதிகள் இல்ல கார்கே, இது பொதுவா சிறை கைதிகள் சொல்றது 1 மணி நேரம் விவாதத்தை சும்மா சிறை கைதிகள் சொல்லக்கூடாது. பயங்கரவாதிகள்ன்றது வேற, சாதாரண கைதிகள்ன்றது வேற. பயங்கரவாதிகள் எப்படிங்க விடுதலை பண்ண முடியும்? பில்கிஸ் பானுவை பயங்கரவாதிகளா இல்லையா? பில்கிஸ் பானுவை பயங்கரவாதிகளா இல்லையா? பொறுத்த வரையிலங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ள ஒரு ஆளுநர், இது என்ன மாதிரி விவாதம் தெரியுமா? ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்தது இல்லை, தீவிரவாதம் இல்லை. இது நிச்சயமாக இது தீவிரவாதம் தான். பெண்கள் மீதான தீவிரவாதம், பெண்கள் மீதான பயங்கரவாதம், வன்முறை, பெண்கள் மீதான வன்முறை. என்னைய கார் வெடிகுண்டுன்னு சொல்லுது, 10 பேரை கைது பண்ணுது. இதுவரைக்கும் வந்து என்னைய கைது பண்ணியாச்சுங்க, அது வெடிகுண்டுன்னு சொல்லியாச்சு, தற்கொலைப்படை தாக்குதல் சொல்லியாச்சு. ஆனா கூட முதலமைச்சர் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. பிஜேபி தீவிரவாதம் இல்லை அப்படிங்கிறாங்க. சிறை கைதிகள் விடுதலை பண்ணதுல ஆளுநர் முதல்வர் மோதல் முடிவுக்கு வருமா? ஒரே வரி முடிச்சிருங்க. இல்ல ஒண்ணு இல்ல,
தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கல, ஆனாலும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அதற்காக ஆளுநர் மூலமாக ஆட்சிக்கான சகல வேலைகளையும் செய்யறாங்க. பல்கலைக்கழகங்களை பூரா வேந்தர்ங்கிற முறையில ஆட்டி படைப்பது, அரசு எடுக்கிற கொள்கை முடிவுகளை பூரா நிராகரிப்பது, இழுத்தடிப்பது, இது மக்களுடைய தீர்ப்புக்கு ஆளுநரும் மோடி அரசும் செய்கிற துரோகம். இந்த துரோகத்தை தமிழ்நாடு மக்கள் பூரணமாக அறிந்திருக்கிறார். இல்ல, அவர் சொன்னதனால நான் சொல்றேன். 10 வருடமாக தேர்தலில் இருந்து உங்களை புறந்தள்ளுகிறார்கள். கூட்டணி உடையக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க கைதிகளை விடுதலை பண்ணுவீங்கன்னா சட்டப்பூர்வமா அது வரலன்னு எடுத்து சொல்றோம். அவர் கூட்டணிக்காக முடிவெடுத்தாருன்னா ஆளுநர் எதுக்காக முடிவெடுக்கிறார்? ஆளுநர் வந்து சட்ட ரீதியாக முடியாது. 100க்கும் மேற்பட்ட மசோதாக்களை மாநில நலன் கருதி ஆளுநர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. எதெல்லாம் சட்டவிரோதமானதுன்னு அவர் நினைக்கிறாரோ அவரு விவரம் கேட்கிறாரு. ஒவ்வொரு மசோதாவும் ஒரு தனி விவாதத்துக்கு உட்பட்டது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அவ்வளவு இருக்கிறது. இப்போ முதலமைச்சருடைய சந்திப்புக்கு பிறகு இதிலெல்லாம் இந்த மசோதாக்களுடைய நிலைமையில மாற்றம் வருமா பொறுத்து இந்த பார்க்கலாம். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நின்றீர்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.